ஹலோ கைஸ், ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா மேவரிக் 440 எக்ஸ்டார்க் வந்து இருக்குங்க. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக ஹார்லே டேவிட்சனோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாபரேட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த வெர்ஷன் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ சைடில் இருக்கக்கூடிய 440cc. ஸோ இதே இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு பைக் தான் ஹார்லே டேவிட்சன் சைடில் 440 அப்படிங்கிறதுல சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பைக்குக்குமே ஆல்மோஸ்ட் ஒரே டைப் ஆஃப் இன்ஜின் தான். ஒரு கிளாசிக்கலான ஒரு ரெட்ரோ அண்ட் மோர் டார்க்கியான ஒரு பைக்குனா கண்டிப்பாக இந்த பைக் வந்து சொல்லலாம். அண்ட் இந்த பைக்கோட ப்ரைஸ் ரேஞ்ச் கேட்டால் ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. ஒரு 450cc இருக்கக்கூடிய ஒரு பைக்கு கிட்டத்தட்ட 2.5 lakhs, ஒரு 200cc இருக்கக்கூடிய பைக்குக்கு ஈக்குவலான ப்ரைஸ் தான் வந்து வருது. ஸோ இந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, பைக் என்னென்ன விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்காங்க, இந்த என்ஜின் என்ன பண்ணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயினான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்மளால் மோஸ்ட்லி அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்லே டேவிட்சன் கண்டிப்பாக இந்த பைக் வந்து சொல்லலாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, வண்டிக்கு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கோட லுக்ஸு. இந்த லுக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹார்லே டேவிட்சன் சைடு இதை விட இன்னும் பெட்டரான ஒரு லுக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் ஹீரோ சைட்லேருந்து இந்த பைக் வரதுனால இதுக்கு காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மெயினாக வேணும் இல்லையா? ஸோ அதனால தான் இதை ஒரு ரெட்ரோ அண்ட் மாடர்ன் க்ரூசர் மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. லைட்டாக மாடர்னைஸாக இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு. யூஸ் பண்ணியிருக்க டயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்க மாதிரியான டயர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் பைக்கோட டிசைன்ஸ் அண்ட் என்ஜினோட பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியர் பைக்கில் இருக்க மாதிரியான விஷயங்கள் தான் இதுலேயும் இருக்கும். ஆனால் வண்டியில் இருக்கக்கூடிய என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா டார்க்கை விரும்பக்கூடிய ஒரு என்ஜின். டார்க் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் அண்ட் மிடில் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில். கம்மியாக, அதாவது 6th கியர்லேருந்து நீங்கள் எடுத்தால் கூட வண்டி எந்த வகையிலையும் அனத்தாமல் ஏறுங்க. அதுதான் இந்த வண்டியோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அட் த சேம் டைம் நீங்கள் எந்த கியரில் இருந்தாலும் சரி அந்த கியரில் இருந்தே நீங்கள் மூவ் பண்ணலாம். கியரை குறைச்சி போகணும் அப்படிங்கிற அந்த விஷயமே இந்த வண்டியில் வந்து இல்லை. ஸோ அதுதான் ஒரு டார்க்கியான மிஷின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான். ஏன்னா ஹார்லே டேவிட்சன்ஸ் ஒரு ஃபேமஸ் ஃபார் டார்க்கு. ஸோ அந்த என்ஜினை அவங்க டிரைவ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட இந்த பைக்குமே மோர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு 440cc சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் தான். பவர் அப்படின்னு பார்க்குறப்ப 27 bhp பவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் அது ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா 6500 RPM. எஸ், ஒரு காருக்கு ஈக்குவலான ஒரு RPM சொல்லலாம். ஏன்னா எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ RPMலேயே ஹையர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த வண்டியும். பவர் என்ன தான் 27 bhp இருந்தாலும் இதோட டார்க் வந்து பார்த்திங்கன்னா 36 Nm டார்க்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 டிவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். அட் த சேம் டைம் அந்த 36 Nm டார்க்கையுமே அந்த பைக் வந்து வெறும் 4000 RPMலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். கிட்டத்தட்ட ஸ்ப்ளெண்டருக்கு ஈக்குவலாக சொல்லணும் அப்படின்னா ஸ்ப்ளெண்டரில் நீங்கள் வந்துட்டு ஒரு செகண்ட் கியர் போட்டால் அந்த பைக் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஃபுல் பவரை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா இந்த வண்டி இதோடைய 36 Nm டார்க்கை வெறும் 4000 RPMலேயே ரிலீஸ் பண்ணிடுதுன்னு அர்த்தம். அதாவது ஸ்ப்ளெண்டரோட ஃபுல் ஸ்பீடுங்கிறது இந்த வண்டியோட வெறும் 2வது கியர்லேயே வந்துடும். ஸோ அதுதான் கிட்டத்தட்ட ரொம்பவே டார்க்கியான ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மிஷினு. ஆனால் டாப் ஸ்பீடு அந்த அளவுக்கு போகாதுங்க, வேகம் அந்த அளவுக்கு இருக்காது. பட் விவேகமான வண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ இனிஷியல்லேருந்து நீங்கள் எத்தனாவது கீர்லேருந்து வேணாலும் மூவ் பண்ணலாம், எத்தனை பேரை வேணாலும் உட்காந்துட்டு போகலாம், அண்ட் எப்பேற்பட்ட மலையை வேணாலும் இந்த வண்டியில் ஏறலாம். இது எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். பட் பவர் அந்த டாப் ஸ்பீடு 150 160 போகாது. இதோட டாப் ஸ்பீடு அப்ராக்சிமேட்லி 140 130 நின்றும். என்ன ப்ரோ 140ங்கிறது ஒரு கம்மி ஸ்பீடான்னு கேட்குறீங்கன்னா, இந்த என்ஜின் வந்து 440cc. அப்படி என்ஜினை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வெறும் 180 200 கிட்ட டச் பண்ணணும். அந்த மாதிரி இல்லை. இது ரொம்ப டார்க்கியான என்ஜினுங்கிறதுனால தான் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது, டார்க்கு இழுவிசைங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த என்ஜினு. நான் அதனால தான் இந்த பைக்கை வந்து இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தது. ஸோ எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு என்ஜின். ஏன்னா ஹார்லே டேவிட்சன் வந்து டார்க்குக்கு ரொம்பவே நல்ல பேர் போன வண்டி. அந்த என்ஜின் வந்து ஹீரோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த பைக் எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்க்கணுன்னு ஆசை. ஸோ இன்றைக்கி ஓட்டி பார்த்துட்டேன். அந்த ஜென்யூன் ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ என்ஜின் ஓட்டுறதுக்கு தரமான ஒரு என்ஜின். ஒரு 2.5 லட்ச ரூபா ஒரு ஹார்லே டேவிட்சன் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக்கை எடுத்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பக்காவாக இருக்குது. ஏன்னா கிளாசிக்கோட விலையே இப்போ 2.25 லட்சம் போயிடுச்சு. ஆனால் 2.5 லட்ச ரூபாவில் ஒரு ஹார்லே டேவிட்சன் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் எனக்கு தோணுது. அண்ட் என்ஜின் எந்த வகையிலையும் சலிக்கவே இல்லை, அவ்வளோ பக்காவான ஒரு என்ஜினாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜினோட பவர்னு பார்க்குறப்ப 27 bhp, டார்க்குங்கிறப்போ 36 Nm டார்க், வெறும் 4000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தாங்க, 6 ஸ்பீடு இருக்குது. அண்டு வந்து ஸ்லிப்பர் கிளச் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் ஆயில் கூலிங் ரேடியேட்டர்லாம் வருது. பிகாஸ் இந்த வண்டி வந்து பவர்ஃபுல்லாக அவ்வளோ என்ஜின் ஹீட் இருக்குது.
பட் இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் ஹீட் இருக்குது. ஏன்னா ஆயில் கூலிங் தான் கொடுத்துருக்காங்க. மேபி அடுத்த வெர்ஷன்ஸில் அவங்க லிக்விட் கூலிங் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் டார்க்கியராக ஒரு பேசிக் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நமக்கு இந்த ஆயில் கூலிங் அண்ட் ஏர் கூலிங்கே போதுமானதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான டார்க் என்ஜின்னு இந்த வண்டியை தாராளமாக சொல்லலாம். ஸோ டயர்ஸு பிரேக்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ இந்த வண்டிக்கு சூட் ஆகாத ஒரே விஷயம்னா இந்த வண்டியோட டயர் தான். இதோட டயர் வந்து ரொம்பவே ஸ்மூத்தான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த வண்டி ரொம்ப ரகடான ஒரு ஆள். இவருக்கு ஒரு ஆஃப் ரோட் பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்குங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். பட் ஓகே, இவங்க கொடுத்துருக்க டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 110 செக்ஷன் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 330 mm டிஸ்க் பிரேக்கு, கொஞ்சம் பெரிய சைஸ் தான். டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து பைக்கில் வரும். பை பிரேக் காலிப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் டெலிஸ்கோபிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் வேரியன்ட். இது வந்து மே மந்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் டைம் 24 வந்து லான்ச் ஆன மாடல்னு சொல்லுவாங்க. பட் இப்போ 24 எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோக்ஸோடு வரப்போகுது. அதுவும் இல்லாமல் இதில் டிஎஃப்டி டிஸ்பிளேவும் கொடுக்க போகிறாங்க. இது ரெண்டுமே வந்து அப்கமிங் வெர்ஷனில் வரக்கூடிய ஒரு சேஞ்சஸாக வந்து வரப்போகுது. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் டெலஸ்கோபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியர் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் 150 செக்ஷன் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்எஃப் தான். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கோட டயரு. பட் இந்த பைக்குக்கு இந்த டயரோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வழுக்குது, நிறைய இடத்துல வழுக்குது. ஏன்னா டார்க் பயங்கரமாக ப்ரொடியூஸ் ஆகுறதுனால தான். இந்த மேவரிக் 440 தான் இந்த வண்டியிலேயே டாப் வேரியன்ட்டு. ஸோ அலாய் வீல்ஸில் உங்களுக்கு டைமண்ட் கட் பேட்டர்னில் அந்த டிசைன் வந்து வரும். ஸோ இந்த வெர்ஷன் தான் டாப் வேரியன்ட். இந்த டாப் வேரியண்ட்டோட ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2.25 லட்ச ரூபா அந்த செக்மெண்ட்டில் வருது. பேஸ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 2 லட்ச ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதோட ரியர் டிஸ்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 260 mm டிஸ்க் பிரேக். இதுலேயுமே ஏபிஎஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுக்குமே வந்து ஏபிஎஸ் வரும். சிங்கிள் பிஸ்டன் பை பிரேக் காலிப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் ஓரளவுக்கு ரோட் பேஸ்டு சஸ்பென்ஷன். இதை வச்சு ஆஃப் ரோடிங்லாம் நீங்கள் அந்தளவுக்கு பண்ண முடியாது. பட் ரோட் ஸ்டேட்ஸில் நல்லா சூப்பராகவே இருக்குது. அண்ட் 2 பேர் உட்காந்துட்டு போனாலும் குஷன் பெட்டராக இருக்கும். ரொம்பவே அம்மி இல்லாமல் ஒரு மாதிரி ஹார்டர் செட்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டும் சரி ரியரும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குங்க. அப்படியே ரியர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மேவரிக்கோட டிசைன், அந்த ரியரோட லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணும். நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, ஒரு மாதிரி ஒரு ஹச் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது நல்லா இருக்குது. அதே சேம் இதோட இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லே டேவிட்சனோட அதே டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் தான். இந்த ரவுண்ட் ஷேப் இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஹீரோவோட லோகோவும் உங்களால் பார்க்க முடியும் சென்டரில். ஸோ இது நல்லா இருக்குங்க. ஓரளவுக்கு இது பார்க்குறதுக்கு ரெட்ரோ மாதிரி இருந்தாலும் அங்கங்கே மாடர்ன் டச்சுமே கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. அண்ட் இதோட சீட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டர்னுமே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த சீட்டை வந்து டிரைவருக்கு கொஞ்சம் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. பில்லியன் வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் சீட்டோட கம்ஃபர்ட் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்ப அப்படியே டாப் நாச்சான குஷனியான சீட்டுலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. மேபி இது லாங் டூரிங் எடுக்கிறப்போ இன்னுமே பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதோட கியர் சிஸ்டத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். நல்லா ஹை டார்க் மிஷின்ஸை ஓட்டினா என்ன ஃபீல் வருங்கிறதுக்கு நீங்கள் இந்த வண்டியை ஒரு தடவையாச்சும் ஓட்டி பார்க்கணும். மடங்குன்னு உழுவுதுங்க கீரு. ஏதோ லாரி கீர் போடுற மாதிரி இருக்குது. ரொம்பவே ஹார்டாக இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருந்தாலும் கீர் வந்து கொஞ்சம் ரகுடான கீர் தான். பட் அது ஓட்டுறதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிற விஷயம் சூப்பராக இருக்குது. ஒரு ரகுடான பைக் ஓட்டுற அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இந்த பைக்கில் வந்து கிடைக்குது எனக்கு. அண்ட் மேவரிக் 440 டேங்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்ஜாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டேங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 13.5 லிட்டர்ஸ் தான் டேங்க்கு. வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 33 36 கிலோமீட்டர் தான் மைலேஜ் வரும். இந்த மைலேஜுமே இது 440cc அதிகம் தான். பட் இது பவர் அந்த அளவுக்கு இல்லை, டார்க்காக இருக்கிறனால நமக்கு ஓகே டீசெண்டான ஒரு 33 36 உங்களுக்கு டீசெண்டான மைலேஜ் தான் எனக்கு தோணுது. அந்த சேம் டைம் இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் யூஎஸ்பி பி டைப் தான். பி டைப் தான் கொடுத்துருக்காங்க. E20க்கான அப்டேஷன்ஸ் இருக்குது. ஹீரோவோட லோகோவுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சுவிச்சஸோட குவாலிட்டிஸ்ன்னு பார்க்குறப்ப இதுக்கும் ஹார்லே டேவிட்சனுக்கும் கம்ப்ளீட்லி வேறு சுவிட்ச் இருக்கும். இதோட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி கண்ட்ரோல் யூனிட் வந்து ஹார்லே டேவிட்சன் வரும். பட் அதை எடுத்துகிட்டு அப்படியே ஹீரோக்கான பேஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் சுவிட்ச், ஹை பீம், லோ பீம், தென் இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்ச், ஹாரன். ஸோ ஹாரன் அடிச்சு காட்டுறேன். ஓரளவுக்கு டீசெண்டான ஹார்னாக தான் இருக்குது. அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹசார்ட் சுவிட்ச், SOS பட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பட்டன். ஸோ கன்சோல் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்துருவோம். கன்சோல் சாதா பேசிக் கன்சோல் தான். இதுதான் இப்போ டிஎஃப்டியாக மாறப்போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக டாக்கோமீட்டர் வெறும் 8000 RPM தான் கொடுத்துருப்பாங்கன்னு நல்லா தெரியும் பார்த்தா. ஸோ 8000 RPMங்கிறப்போ இந்த வண்டி எந்த அளவுக்கு ஒரு லோ டார்க் மிஷினுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. 4000 RPMல இந்த வண்டி 80-100 கிலோமீட்டர் பிச்சுக்கிட்டு ஓடுங்க. அந்த அளவுக்கு இருக்குது ஸ்பீடு. கியர் இண்டிகேஷன்ஸ் இருக்குது, ஸ்பீடோமீட்டர் இருக்குது. தென் மோட் பட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிப் A, ட்ரிப் B,
ஆவரேஜ் பர் லிட்டர், ரேஞ்ச் காட்டியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும். இதில் வந்து ப்ளூடூத் பேரிங் இருக்குது. உங்களுக்கு இந்த சைடு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் 10x10 நேவிகேஷன்ஸு, ஸோ அதே மாதிரி பைக்கோட கால் அலர்ட்ஸ், மெசேஜ் அலர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பைக்கில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. வெறும் நார்மல் எல்சிடி பேனல் தான் இது. இதே நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த 2025 வெர்ஷன்ஸில் வந்து எப்படி இருக்குன்னா, மார்ச்சுக்கு அப்புறம் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து வரப்போகுது. ஃப்ரண்ட்டில் வந்து யூஎஸ்டி சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா? பீட்டுங்க, சரியான பீட்டு, சீரியஸாக சொல்கிறேன், பயங்கரமாக இருக்குது பீட்டு. கேட்குதா? இந்த குட்டு 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 குட்டுங்கிற அந்த பீட் வந்து சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். சீரியஸ்லி ஒரு இந்த சைலன்சர்லேருந்து அந்த சவுண்டு வரலைங்க, என்ஜின்லேருந்தே டேரெக்டாக அந்த தம்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வண்டியில். ஸோ அப்படி ஒரு என்ஜினாக தான் நான் பார்க்குறேன். ஃப்ரண்ட்டோட லைட்ஸ்ன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் உள்ளே வந்து ஹச் ஷேப்பில் ஒரு டிசைன் கொடுத்து கீழே வந்து ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லைட்ஸோட டிசைனே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ஓரளவுக்கு கீழே ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறனால நமக்கு நைட் டைமில் நல்ல இலுமினேஷன் வந்து கிடைக்கும். எஸ், 4 பக்கமே உங்களுக்கு வந்து எல்இடிஸ் தான், எல்லாமே எல்இடிஸ் தான் இந்த பைக்கில். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு ரெட்ரோ ஷேப்பிங் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஹசார்ட்ஸ் ஆன் பண்ணி காட்டுறேன். இதுவுமே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இது ஹார்லே டேவிட்சன்லாம் அப்படியே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட டிசைனுமே அப்படியே அவங்க வந்து கொண்டு வந்துருக்கிறது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மிரர்ஸ் எல்லாமே ரவுண்ட் ஷேப் தான். உங்களுக்கு ஈஸி, அதாவது ராயல் என்ஃபீல்டு மாதிரி வந்து ஒரு மாதிரி திருப்ப முடியாத மிரர்லாம் இல்லை, நல்லா இருக்குது. ஸோ நிறையா பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சமீபம் பார்க்குறப்பெல்லாம் லைக் எப்படின்னா நமக்கு 402 ஸ்வாட் பைரின் நான் வந்து ஓட்டியிருக்கேன். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடர்ன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லோ எண்ட் டார்க்கில் இந்த மாதிரி நிறையா பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த எடிஷனில் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது பைக் வந்து ஓட்டுறதுக்கு. அந்த ஃபீலுமே வந்து சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த பைக்கோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். வண்டி எல்லாமே ஓட்டுறதுக்கும் சரி, அந்த ஃபீலுமே சரி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைடிங்கோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த வண்டியோட ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. இதோட ப்ரைஸுமே 2.25 லட்சத்துலேருந்து, அதாவது 2.5 லட்சத்துலேருந்து உங்களுக்கு வந்து 2.25 லட்சம் வரைக்கும் பேஸ்ட் அப்பான் வேரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும். மைலேஜ்னு பார்க்குறப்ப 32லேருந்து 36 உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜாக வந்து கிடைக்குங்க. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இந்த வண்டியோட டெஸ்ட் ரைடும் இது தொடர்ந்து வரும். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பா. ஸோ ஓகே நண்பா, இவ்வளோ தான் இந்த வீடியோ. இதே மாதிரி ஒரு சூப்பரான பைக்கோ நெக்ஸ்ட் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.